ஹாய் தங்கங்களா, எல்லாரும் நல்லா இருப்போம். நீங்கள் இப்போ போர்டு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டேஜில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவில் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை நான் இப்போ போர்டு எக்ஸாம் எழுத போல் வேறு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்டடி டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னோட மோட்டிவேஷனே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், ஃபியர். உங்களுக்கு போர்டு எக்ஸாம் எழுத போகிறனால அதை நினச்சி பயம் ஏற்படும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பல வருஷமாக ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதே சேம் ஆனுவல் எக்ஸாம் தான் இதுவும். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் எழுத போகிற ஆன்சர் ஷீட் உங்கள் ஸ்கூலில் வேலிடேட் பண்ணாமல் வேறு ஒரு ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஏன் பயம் ஏற்படுதுன்னா, இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க நமக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமே ஒரு ஹாஃப் டாபிக் கிடைச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் ரிசல்ட் வந்ததுமே உங்கள் பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், தம்பி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு எல்லாருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு இருக்க பயத்தோட இவங்களுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோன்ற பயம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நினச்சி நீங்கள் ஒரே பண்ணிக்க தேவையில்ல. பிகாஸ் அவங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 நாளைக்கு தான் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க முடியும். தென் அவங்க நெக்ஸ்ட் டாப்பிக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்கள நினச்சி இந்த எக்ஸாமுக்காக இனிமேல் பயந்துகிட்டே இருக்காதிங்க. எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பார்த்துக்கலான்ற கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. அப்போ தான் அந்த எக்ஸாமை பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ண முடியும். செகண்ட் திங் என்னென்னா, டோன்ட் வரி அபவுட் டஃப் ஒன்ஸ். நிறைய பேருக்கு இருக்க காமனான ப்ராப்ளம் இது. அவங்க எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் இவ்வளோ படிச்சிருக்கோம், எக்ஸாமில் வந்தால் நல்லா பண்ணுவோன்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இல்லாமல் படிக்காததை எக்ஸாமில் கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு நெகட்டிவாகவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி நினைக்கிறனால நமக்கு அந்த தெரியாததுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் அதுலேயே தான் இருக்கும். இதனாலேயே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், நீங்கள் நல்லா படிச்சிருந்த கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்டிருந்தா கூட அதை ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃபோக்கஸை எப்பவும் பாசிட்டிவ் அப்ரோச்சோட கொண்டு போங்க. லைக், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இதிலிருந்து வந்தால் கண்டிப்பாக ஃபுல் மார்க் இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் எடுத்துருவேன்னு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருந்தீங்கன்னா உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தேர்ட் திங் என்னென்னா, ஸ்பெண்ட் திஸ் ஷார்ட் டைம் மோர் வேல்யூபிள். நமக்கு எக்ஸாம் வரப்போகிறதுக்கான டைம் ரொம்பவே கம்மி. ஸோ அந்த டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் மார்க்ஸே வரப்போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்தே இருந்தாலும் இந்த ஷார்ட் டைமில் என்னெல்லாம் செய்ய போகிறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். இந்த டைமில் நீங்கள் மொபைல் அதிகம் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது, விளையாட போகிறது, மூவிக்கு போகிறதுன்னு உங்கள் டைமை என்டர்டைன்மெண்ட்டில் செலுத்திடாதீங்க. நீங்கள் படிக்க வேண்டியது, படிச்சிருந்ததை ரிவைஸ் பண்ண வேண்டியதுன்னு எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த ஷார்ட் டைமை நல்லா யூஸ் பண்ணி உங்களோட 100% எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் திங் என்னென்னா, கோ த்ரூ த கொஷின் பேப்பர்ஸ். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் லைக் ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட கொஷின் பேப்பர் எடுத்து எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலையோ அதை ஃபர்ஸ்ட் படித்து கவர் பண்ணிக்கோங்க. அந்த ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் கூட விடாமல் எல்லாமே படித்து முடிச்சிடுங்க. பிகாஸ் நம்மளோட பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம கையில் ஆல்ரெடி கொஷின் பேப்பர் இருந்தும் நம்ம ஒழுங்காக பண்ணாமல் வந்தோம்னா நமக்கு ஹெட் வெயிட் அதிகம்னே சொல்லலாம். இப்படி ஓல்டு கொஷின் பேப்பர் வச்சு படிக்கிறது மூலியமாக உங்களோட போர்டு எக்ஸாம் கொஷின் பார்க்குறப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் வந்திருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகி அதுவே உங்களை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வழி பண்ணும். இந்த வீடியோ நிச்சயம் இந்த உலகத்தில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு போர்டு எக்ஸாமை பயப்படாமல் ஃபேஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக வழி பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய ஸ்டடி டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் இணைஞ்சிடுங்க. Stay positive. Wishing you all success.